திருப்பதி லட்டில் வந்து விலங்குகளோட கொழுப்பு சேர்த்துருக்கு அப்படின்றது ஒரு முதலமைச்சரே குற்றம் சாட்டியிருக்காரு. இது வந்து உண்மையிலேயே நம்ம பயப்பட வேண்டியதில்லை, அதே மாதிரி வந்து கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஏன்னா வந்து இதில் 100% கூட உண்மை இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து தேவஸ்தானத்தில் இருக்கிற வேலை செய்கிறவங்கெல்லாம் பெரிய ஆச்சாரியர்கள் வைணவத்தை சேர்ந்தவன்றவங்க தான் வேலை செய்கிறாங்க. அவங்கள தாண்டி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சந்திரபாபு நாயுடு யாரோட கூட்டு, யாரோட சேர்க்கை? பிரதமர் மோடியோட சேர்க்கை. மோடி என்ன பண்ணார் இந்த எலெக்ஷன் டைமில்? என்ன பண்ணார்? நாடாளுமன்ற எலெக்ஷன் டைமில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வந்து இந்துக்களோட இடங்கள்லாம் பறித்து வந்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க, உங்கள் வீட்டில் 2 மாடு இருந்தால் 1 மாட்டை ஓடிட்டு போயிடுவாங்க, இந்துக்களோட தாலியெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு புருடாட்டார்ல. அது மாதிரி தான் இது. 100 நாள் ஆயிடுச்சு அங்கே ஆந்திராவில், ஒரு வேலையும் நடக்கலை. அப்போ வந்து அந்த மக்களை எப்படி திசை மாற்றுறது, எப்படி மடை மாற்றுறது, அதுக்காக சந்திரபாபு எடுத்துக்க ஆயுதம் தான் இந்த இது.